ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வேணுங்கிற அளவு. இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா கறியையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். நல்லா அது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இது நல்லா வேகட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.